சொல்லு சொல்லு சொல்லு. நிறுத்து. மகாஜனங்களே, என் பையன் ராமனுக்கு உங்க எல்லாரும் முன்னிலையில ஏன் நிறுத்த சொன்ன? அங்க பாரு பூம்பு மாடாட்டம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அங்க போலாம் வாயேன். ஹே, நான் உன்னை கூப்பிட்டு வந்தது தெருவில் நடக்கிற வித்தையை பார்க்கறதுக்கு இல்ல, இப்போ ரிலீஸ் ஆன படம் பார்க்கறதுக்காக. படம்லாம் அப்புறம், முதல்ல அதை போய் பார்க்கலாம் நந்தா வா. ஐயா, தலைய ஆட்ட சொல்லி கையில இருக்கிற காசை பிடிக்கணும். தேவையா இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப அந்த பொம்மை மாடு ஆட்டத்தை பார்த்தே ஆகணும். அந்த 2 மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? கல்யாணம் மட்டும் தானா? அதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும்தான். சீதா உனக்கு பிடிச்சிருக்கா? வெக்கப்படாம சொல்லுடா. நம்ம வீட்டு பொண்ணுல என்ன ஒசரம் உன்னோட கொஞ்சம் கம்பி அமிட்டான். சொல்லியா பொண்ணு வீட்டுக்காரே? இதான் என் மக சீதா. ஓ மக சீதாவுக்கு என் மக ராமனை கட்டிக்க சம்மதமானு கேட்டு சொல்லு. அம்மா சீதா, கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சிருக்கு. பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஜம்முன்னு இருக்கான். மாட்டேன்னு சொல்லாம கட்டிக்கம்மா. 3 கட்டு புல்லு கட்டும் 2 மூட்டை புண்ணாக்கு வாங்குறதுக்கு முன்பணமா பொண்ணு வீட்டாருக்கு இந்த பணத்தை உங்க முன்னாடி சாட்சியா வச்சு கொடுக்குறானுங்கோ. சீதா, இந்த அட்வான்ஸ் பணம் போதுமா? பத்தலையாங்க. பணம் பத்தலையா? வேற ஒன்றும் பட்டுப்புடவை வேணுமா? ரெடியா இருக்கு. இந்த அப்படி சீதாவா, பட்டுப்புடவை போதுமா? பத்தலையா? அதுவும் பத்தலையாங்க. வேற என்ன வேணும்? உள்பாடி வேணுமா? அது சரி. இது இல்லாம எப்படி ஜாக்கெட் போட முடியும்? இந்தாங்க. சீதா, நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. திருப்தியா? இப்ப திருப்தியாங்க. தலையை ஆட்டின மாதிரியே தெரியலையே. ராமா, மணமலையில உட்காரப்பா. சீதாவை கொண்டு வந்து ராம பக்கத்தில் உட்காரவங்கப்பா. சீதாவுக்கும் ராமனுக்கும் உங்க முன்னாடி கல்யாணம். உங்க ஆசீர்வாதத்தோட நடக்க போகுது. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. ஏழைங்களுக்கு அதனால சரியா செய்யுங்க. என்னப்பா? எந்திரிப்பா எந்திரிப்பா. நல்லா இரு. நம்ம ஏரியா முருகன் உங்க மேல ரொம்ப பாசம். ஃபர்ஸ்ட் சும்மா தான் இருக்கிறான். பார்த்து எங்க தெருவில் இருக்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு. சரி. நந்தா, நல்ல பசங்களா வச்சிருக்கீங்க. எலெக்ஷன் முடியட்டும், நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் திருப்தியா செய்யலாம். சரிங்க அசைத்துறோம். என்ன அப்படி பாக்குற? உன் அழகான காலுக்கு ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்த்தேன். என்ன? கண்ணை மூடு, சொல்றேன். இப்ப கண்ணை தர. ஹாய், கொலுசு. வெறும் கொலுசு இல்ல, வெள்ளி கொலுசு. குடு, நானே போட்டு விடுறேன். சரியா? எங்க அம்மா கேட்டா என்ன சொல்றது? உன் மருமகன் கொடுத்தான்னு சொல்லு. நல்ல கதையா இருக்கே. வேணா உங்க அம்மாவுக்கும் ஒன்று வாங்கி தரேன், கொண்டு போய் கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல நமக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் நானே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீ கொலுசு மாட்டு, நானே என் காலை தரேன். கைய தெரியோ காலை தெரியோ பார்க்கலாம். ஆமா, நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். புது சட்டை போடுற, பெரிய பைக் வாங்கியிருக்க, கை நிறைய பணம், இப்ப வெள்ளி கொலுசு வேற. இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்க இருந்து வந்தது பணம்? அதுவா, மண்ணெடுக்க புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. வெயிட் பார்ட்டி, கை நிறைய பணம் கொடுத்தான். நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி, பணத்தை வீண் செலவு பண்ணாத. ஐயோ, நேரம் ஆயிடுச்சு. அம்மா காத்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். அம்மா, மருந்து சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேம்மா. வயசு பொண்ணு நேரத்தோட வீட்டுக்கு வரலன்னா மனசு படபடன்னு அடிச்சுக்குது. ஏம்மா லேட்டு? இன்னைக்கு ஓட்டி இருந்துச்சா? ஆமாமா, அதுவும் ஓட்டி மாதிரி தான். அம்மா, பசிக்குதுமா. இதோ உடனே எடுத்து வைக்கிறேம்மா. நான் முகம் கழுவிட்டு வரேன். கடவுளே, போதுமா? நந்திதா, என்னடா அம்மா எப்போ பார்த்தாலும் இதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு தப்பா நினைக்காதம்மா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கம்மா. நான் மாப்பிள்ளை பார்த்தாலும் நீ வேணாங்கிற, நீ யாரையாவது விரும்புறியான்னு கேட்டாலும் இல்லைங்கிற. அப்படி யாராவது உன் மனசுல இருந்தா சொல்லுமா, அந்த பையனுக்கே உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அம்மா, இதை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். கூடிய சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேம்மா. கவலைப்படாத, நீயும் சாப்பிடு. சரிம்மா, சாப்பிடு.
இந்த தடவை அவங்க தலைகீழா நின்னாலும் ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கு இந்த கள்ள ஓட்டு போட்டு காசு கொடுக்குற கலாச்சாரமே தேவையில்லை. நல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க போறோம். என்ன சொல்றீங்க? ஏ நந்தா, என்ன அங்கேயே நின்ட்ட? இங்க வா. ஏய், நீ முக்கியமான ஆளியா? பக்கத்துல உட்காரு. இல்லண்ணா பரவாயில்லண்ணா. நீ என் தம்பி மாதிரி உட்காரு. இருக்கட்டும்ண்ணா பரவாயில்லண்ணா. பழக்கமான கொஞ்ச நாள்லயே என் மனசுக்குள்ள வந்துட்டயா நீ. உட்காரு. அண்ணா ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மறந்துடாதீங்கண்ணா. டேய், மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டியா? மறக்கிற ஆளாடானா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா. டேய், அண்ணன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் கேள்றா, நான் செஞ்சு தர்றேன்டா. அண்ணா இன்னைக்கு நம்ம ஏரியாவில் உங்கள் பேரில் அன்னதானம் பண்ணுறோம். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஏரியா மக்களும் சந்தோஷப்படுவாங்கண்ணே. டேய் வாடா, எங்க வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க போவோம். வா. இல்லைண்ணே, நீங்கள் வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து சாப்பிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. மக்கள் நம்பிக்கை தான்டா முக்கியம். நீங்க எல்லாரும் இருந்துங்க சாப்பிடுங்க, நான் தம்பியோட போயிட்டு வந்துடுறேன். அண்ணா நீங்கள் திடீர்னு வரேன்னு சொன்னதுனால கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க முடியலண்ணே. அண்ணே வாங்கண்ணே. போஸ்டர் கஸ்ட்லாம் பிரமாதப்படுத்தி வச்சிருக்கேன். போலாண்ணே. வெரி குட் வெரி குட். வா வா வா. வணக்கம் வணக்கம். குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்துருச்சுங்க ஐயா. எலெக்ஷன் முடியட்டுமா, இதை முதல்ல பார்க்க சொல்றேன். நந்தா, இதை பார்த்துக்க, குறிச்சு வச்சுக்க. சரி. வணக்கம் வணக்கம். எங்க உங்க ரெண்டு பேரும்? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க அனுப்பியிருக்கேண்ணே, வந்துருவாங்க, நம்ம போகலாம். பக்கம் தானே, இப்படி போனோடனே ரெண்டாவது பாட்டு சத்தம் கூட கேட்குது பாருங்க. வேண்டாம், தப்பு பண்ற. நான் யாரும் தெரியாம மோதுறேன். உன்னை உரு தெரியாம பண்ணிடுவேன்டா. ஏய், பீஸ் பீஸா பண்ணிடுவேன். ஏய் ஏய், ஆள் தெரியாம மோதுறீங்கடா. அண்ணா நாக்சந்திரானா, இது ஒன்றும் குத்து சண்டை இல்லை, ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணுறதுக்கு. ஏய் வேண்டாம். ஏய், இது மாதிரி ஒரு இடத்துல தன்னந்தனியா வந்து நின்னு 5 பேர் கையில லாங் சைஸ் அருவாவோட உன்னை ரவுண்டு கட்டி சுத்தி நின்னா நீ வெறும் செத்த பாம்புக்கு சமம், புரியுதா? ஏய் வேண்டாம். என்னாச்சு இப்படி ஓடி வர? என்ன விஷயம் மச்சான்? நாக்சந்தர் சாகல, பொழைச்சிக்கிட்டான்டா, தொலைஞ்சேன்டா. அவனோட ஆளுங்க கத்தி கைமை அலையிறாங்கடா. நாக்சந்தரோட போலீஸ் கேட்டோம், அட்டன் பண்ணது நாம தான் சொல்லல. நம்ம எல்லார் கதையும் முடிஞ்சுடா.
பயமா இருக்கடா மச்சி. டேய் நந்தா, ஆ? எங்கடா போற? மனசு சரியில்லடா, நான் போய் நந்திதாவை பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கு பைத்தியமா? நான் சொல்றது புரியல? நான் போட்டமே நாகச்சந்திரன் பொழைச்சிக்கிட்டான்டா. சொன்னா கேளு நந்தா. இப்ப இருக்கிற நிலைமையில வெளியில போனா மாட்டிக்கோண்டா. சொன்னா புரிஞ்சுக்கடா. என்னமோ தெரியலடா, அவளை பார்க்கணும் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுக்கு தான் சொல்றது, இந்த மாதிரி தொழில் பண்றவனுக்கு லவ் வேணான்னு. வையா இப்ப தெரியுதா? எவன்டா எழுதி வச்சிருக்கா ரவுடிங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு? ஏன் சார் எழுதி வச்சிருந்தா கேட்பீங்களோ? இந்த பிரச்சனையில ஒருத்த உசுறு மட்டும் சிக்கல, இங்க எல்லாரும் நான் தான் மாட்டிட்டு இருக்கேன். அதை தெரிஞ்சுக்கற நீ. நந்தா இரு. டேய் சும்மா இருடா. சொன்னா கேளு நந்தா. சூழ்நிலை சரியில்லை, புரிஞ்சுக்கடா. சரி கோட்ரு, உன் வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நான் போல. டேய் ஒருத்தனை முறைச்சு நிற்காதீங்க, புரிஞ்சுதா? நந்தா நந்திதா எங்க? அவ ஒரு வாரமா வேலைக்கே வரல. அண்ணே, இங்க நந்திதா வீடுங்க? என்ன நந்திதா? அந்த ஊர்கா கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அந்த பொண்ணா? நேரா போய் ரைட்ல திரும்பினா 3 நம்பர் வீடு. சரி. அம்மா, சொல்லுங்க. நந்திதா வீடு எதுமா? நந்திதா வீடு இதுதான். அவங்க காலி பண்ணி போய் 1 வாரம் ஆகுது. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலங்க. காலி பண்ணும்போது யார்கிட்டயும் சொல்லல. ஹாய் கொலுசு. வெறும் கொலுசுல வெள்ளி கொலுசு.